வணக்கம். அகம்புறம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் சமூகம் மற்றும் அரசியல் சார்ந்த முக்கிய பிரமுகர்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திச்சுட்டு வர்றோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சந்திக்க இருக்கிறது பேராசிரியர் நாகநாதன் அவர்களை. இப்போ பொருளாதார ரீதியான 10% இடஒதுக்கீடு அப்படிங்கிற இந்த மசோதா இது வெற்றி பெறுமா பெறாதா? வெற்றி பெறவே பெறாது. இன்னைய வருடம் டிமானிட்டைசேஷனால் பொருளாதாரம் வீழ்ந்தது எழுந்துக்கவே இல்லை. உதாரணம் திருப்பூரை போய் பாருங்கள். இந்தியா இதுவரை சந்தித்த பிரதமர்களில் ஒன்றுமே தெரியாத ஒரு பிரதமர் உட்கார்ந்துருக்கார். அவர் RSS போட்ட கோட்டில் போயிட்டே இருக்கார். இன்றைக்கி அஸ்ஸாமில் என்ன சொல்லியிருக்கீங்க, நேஷ்னல் ரெஜிஸ்டர்னு ஒன்று உருவாக்கியிருக்கீங்க. மற்ற நாடுகளிலேருந்து இந்துக்களுக்கு மட்டும் அந்த ரெஜிஸ்டரில் இடம் கொடுங்குறீங்க. ஈழத்துலேருந்து எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நேஷ்னல் ரெஜிஸ்டரில் இடம் கொடுங்களேன். வணக்கம். 10% இடஒதுக்கீடு, அதாவது நம்ம சாதி அடிப்படையில் உயர்ந்த சாதி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் கூட பொருளாதார ரீதியில் இடஒதுக்கீடு அப்படின்னு ஒரு மசோதாவை பாரதிய ஜனதா அரசு இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு ஏமாற்று வேலையாக நினைக்கிறேன். ஏனால் இந்திய அரசமைப்பு சட்டம் உருவாகிற போதே இதை பற்றி நாடாளுமன்ற அந்த அரசமைப்பு அவையில் பல விவாதங்கள் நடைபெற்றன. பல தலைவர்கள் பங்கு பெற்றார்கள். அந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் பிறகுதான் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு அரசமைப்பு சட்ட வழியாக வழங்கப்பட்டது. பிறகு தமிழ்நாட்டில் இருந்த இடஒதுக்கீடை ரத்து செய்தார்கள். காரணம், நீதி கட்சி தான் முதலாக ஒரு பிரிட்டிஷ் ஆட்சியில் 1919 இந்த சட்டத்தின் அடிப்படையில் ஒரு சட்ட விதியை உருவாக்கி அந்த விதியின்படி மக்கள் தொகை அடிப்படையில் எல்லா சாதி பிரிவினருக்கும் இடமளித்தார். சான்றாக அந்த காலகட்டத்தில் 3 விழுக்காடு உயர் ஜாதியினர் இருந்தார்கள், பார்ப்பனர்கள் உட்பட. அவர்களுக்கு 3 விழுக்காடு, கிறிஸ்துவர்களுக்கு 1 விழுக்காடு, இஸ்லாமியர்களுக்கு 1 விழுக்காடு, 10 விழுக்காடு பின்தங்கியவர்களுக்கு, 2 விழுக்காடு அதை தாழ்த்தப்பட்டவர்களுக்கு என்று அவர்கள் தலித் என்று சொல்லப்படும் வழங்கினாங்க. 100 விழுக்காடு ரிசர்வேஷனில் எல்லாரும் வந்தாங்க, கிறிஸ்துவர்கள் உட்பட. அதனால் அந்த இடஒதுக்கீடு சிறப்பான முறையில் செயல்பட்டு கொண்டிருந்தது. இந்திய விடுதலைக்கு பிறகு 1951 அரசியல் சட்டம் உருவானது. அந்த சட்டத்தில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு மட்டுமே இடஒதுக்கீடு, பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு இருந்த நிலையில் இந்த இடஒதுக்கீடை புதிய அரசியல் அமைப்பு சட்டத்தில் 15வது பிரிவில் எல்லோரும் சட்டத்தின் முன் சமம் என்ற ஒரு பிரிவு இருக்குது. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா என்கிற ஒரு விதி இருந்தது. அதன்படி சிலருக்கு இடஒதுக்கீடு தருவது சமத்துவத்திற்கு எதிரானது என்று ஒரு முற்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த சண்பகம் சிவராஜ் என்பவங்க ஒரு வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி தலைமையில் வந்தது. இடஒதுக்கீடு செல்லாது என்று அறிவித்தது. 2வது பெஞ்சுக்கு போணுச்சு, அமர்வுக்கு. அதுலேயும் செல்லாதுனாங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு போச்சு, உச்ச நீதிமன்றம் சொல்லலாம். அப்பொழுது தமிழ்நாட்டில் 1927லேருந்து 1950 வரை இடஒதுக்கீடால் தமிழ்நாட்டுடைய அனைத்து தரப்பினரும் வேலைவாய்ப்பு கல்விகளில் இடம்பெற்றதுனால ஒரு விழிப்புணர்ச்சி இருந்தது. தந்தை பெரியார் தலைமையில் ஒரு பெரும் ஆர்ப்பாட்டம் நடந்தது. பேரறிஞர் அண்ணா அந்த போராட்டத்துக்கு துணை நின்றார். அப்பொழுது காங்கிரஸ் இயக்கத்தின் தலைவராக இருந்த காமராஜர் இந்த இடஒதுக்கீடு, அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவர், அவரும் இந்த இடஒதுக்கீடுக்கு ஆதரவாக தன்னுடைய குரலை எழுப்பினார். உடனே நேரு உட்பட பலர் இதை பற்றி யோசித்தார்கள். அப்பொழுது கூட இந்த சட்ட திருத்தம் வருவதற்கு முன்பு நாடாளுமன்ற தேர்வுக்குழுன்னு பேர், செலக்ட் கமிட்டி, அதில் முன் வைத்தார்கள். அதில் பல பேர் எதிர்த்தார்கள். நேரு அவர்களிடம் சொன்னார், இந்த இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேல் நடைமுறையில் இருந்தது. அவர்கள் அதனால் பலன் பெற்றுள்ளார்கள். எனக்கு கூட ஒரு கருத்து வேறுபாடு இதில் உண்டு.
இருந்தாலும் இதை ஒப்புக்கொள்ளுங்கள் என்று அந்த செலக்ட் கமிட்டியில் ஒப்புதல் வாங்கிதான் அரசமைப்பு சட்டத்தை கொண்டு வந்தார். அதை அறிஞர் அம்பேத்கர் அவர்கள் மிக சிறந்த முறையில் ஒரு சொல்லை அதில் ஒன்றாக உருவாக்கினார். ஏனென்றால் அம்பேத்கர் இந்த சமூகத்தை நன்கு ஆய்ந்தவர். இந்தியாவிலேயே ஒரு பேரறிஞர் என்று சொன்னால் அவர் ஒருவர். அதுவும் இந்த இடஒதுக்கீடு சமூக நீதி கொள்கையில் அவர் சட்ட நுணுக்கங்களை படித்து ஆய்ந்தவர். அதனால் அவர் சொன்னார், சோஷியலி எஜுகேஷ்னலி என்ற வார்த்தையை போட்டார். ஃபார் த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் சோஷியலி எஜுகேஷ்னலி பேக்வேர்ட் கம்யூனிட்டிஸ் இந்த சொசைட்டின்னு போட்டார். அதாவது சமூகத்திலும் கல்வியிலும் பின்தங்கியவருக்கு தான் இடஒதுக்கீடுன்னு சொல்லிட்டாங்க. இதில் எந்தவித மாற்றமும் இப்போ செய்ய முடியாது. செய்து தோற்றார்கள். சான்றாக சொல்லுகிறேன், மண்டல் கமிஷன் ஒரு அறிக்கையை கொடுத்தது. அது கூட ஒரு வல்லுநர் குழு அறிக்கை கொடுத்தால்தான் அந்த அறிக்கையின்படி புள்ளி விவரங்களை ஆய்வு செய்து தான் இடஒதுக்கீடு அளிக்க முடியும். மண்டல் கமிஷன் உடைய அறிக்கையை படித்தால் நன்றாக தெரியும். அவர்கள் பல வல்லுநர் குழுக்களை ஆய்ந்தார்கள், கலந்து ஆசீர்வதித்தார்கள், பல புள்ளி விவரங்களை ஆய்ந்தார்கள். ஆய்ந்து குறைந்தபட்சம் 27 இடஒதுக்கீடை தான் கொடுத்தார்கள். இது குறைந்தபட்சம். பின்தங்கிய சமுதாயத்தினருடைய புள்ளி விவரங்களை மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது எடுத்தால் 50 விழுக்காடுக்கு மேலே செல்லும். இருந்தாலும் பல புள்ளி விவரங்கள் அடிப்படையில் 27 என்று அளித்தார்கள். அது இதே இப்போ இடஒதுக்கீடு கேட்கிற இதே முற்பட்ட சமுதாயத்தினர் மண்டல் கமிஷன் பரிந்துரையின் மீது 27 விழுக்காடு அளித்ததை பெரும் போராட்டம் நடத்தி விபி சிங் அரசாங்கத்தை கவிழ்த்தார். என்றால் அவர் நடைமுறைப்படுத்தினார். அப்போ அவர் சொன்னார், மண்டலா கமண்டலான்னு. மண்டல் அப்புறம் சொன்னார், நான் பதவி எழுந்தெல்லாம் மண்டல்னால் வெற்றி போயிடுவார், கமண்டலம் தோல்வி வரும். இப்போ என்ன விழுக்காடுன்னா, இப்போ கமண்டலமே மண்டலத்தை தூக்கிட்டாலே. இது இப்போ என்னன்னா 10% இடஒதுக்கீடு அப்படிங்கிறத மற்றவங்க சொல்லும்போது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போது உயர் வகுப்பினராக இருக்கிறவங்களும் ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்க முன்னேற வேண்டாமா? அதுலேயும் நிறைய பேர் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்காங்க. இப்போ அந்த அடிப்படையில் இந்த இடஒதுக்கீடு கொடுக்கும்போது அவங்களும் முன்னேறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தை அதை நீங்கள் புள்ளி விவரங்கள் அடிப்படையில் ஆய்வு செய்யணும். சமூகவியலாளர்கள் செய்த ஆய்வின்படியே இன்றைக்கு தமிழ்நாட்டில் 3 விழுக்காடு என்று சொல்லுகிறோம். 5 விழுக்காடே எடுத்துங்க, 6 விழுக்காடே எடுத்துங்க, இன்னும் 10 விழுக்காடே வச்சுங்க. இன்றைக்கி இந்திய ஆட்சி பணியை எடுத்துக்கிட்டால் 70 விழுக்காடுக்கு மேலே இந்த உயர் ஜாதியினர் தான் இருக்காங்க. இந்திய காவல் பணி ஐபிஎஸ் அவங்க தான் இருக்காங்க. கேபினட் செக்ரட்டரிஸாக இருக்கவங்க அவங்க தான். பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கவங்க 80% இவங்க தான். நீதிமன்றங்களில் உச்ச நீதிமன்றத்தில் 90 விழுக்காடு இருக்காங்க. இவங்க ஏற்கனவே அவங்களுடைய மக்கள் தொகை கணக்குக்கு ஒப்ப அதிக எண்ணிக்கையில் இருக்காங்க, ஓவர் ரெப்ரசன்டட். அவங்க அந்த முற்பட்ட சமுதாயத்தினருக்கு இப்போ கூட இடம் இருக்குது. 30 விழுக்காடு ஓப்பன் காம்படிஷன் இருக்குது தமிழ்நாட்டில், 11 விழுக்காடு இருக்குது. அகில இந்திய ரீதியில் 50 விழுக்காடு இருக்குது. 50 விழுக்காட்டில் அவங்க ஏழையாக இருந்தால் பணக்காரர் இருந்தால் அவங்களுக்கு கிரிமி லேயர் இல்லை. ஆனால் இந்த 27 ஒதுக்கீடு செய்த பிறகு இது மேலே இருக்கவங்க கீழே இருக்கவங்கலாம் வரக்கூடாதுன்னு இவங்க தான் ஒரு இன்கம் க்ரைட்டீரியா வச்சு அதுக்கு கிரீமி லேயர்னாங்க. பாலாடை தான் மேலே, அது கிரீமின்னு அர்த்தம். பாலை குடிக்காத ஆடையை மட்டும் சாப்பிடுனாங்க. இந்த கிரீமி லேயருடைய வருமான அடிப்படையில் கணக்கு எடுத்துக்கொண்டதுனால இன்றைக்கு 27 இடஒதுக்கீடு கிட்டத்தட்ட வேலை வாய்ப்பில் 994 முதல் இருக்குது. இன்றைக்கி கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் வந்து கூட இந்த இடஒதுக்கீடில் உயர் பதவிகளில் 6% கூட வரலை ஓபிசி. அப்படின்னா பாருங்கள், ஏனால் இவங்க ஒவ்வொரு கட்டத்திலையும் தடை பண்ணுறாங்க. ஆனால் இவர்கள் தடையின்றி உள்ள நுழையலான்னு பார்க்குறாங்க. பல நாடுகளில் கூட அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் சொல்லுவாங்க. இப்போ அந்த அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் என்பது யார் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கு தான் கொடுக்கணும். இங்கே பாதிப்பு என்பது சமுதாய ரீதியில் நடந்தது. ஏன் பொருளாதார ரீதியில் இல்லைன்னு கேட்குறேன். ஏனால் இங்கே வர்ணாசிர தர்மம் பின்பற்றப்பட்டது. அடுக்குமுறை ஜாதி அமைப்பு இங்கே இருந்தது.
அந்த அடுக்குமுறை ஜாதி அமைப்பை ஏற்றுக்கொண்டார்கள். இன்னும் சொல்லப்போனால் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கே வரக்கூடாது என்றார்கள். இன்னும் சொல்லப்போனால் தாழ்த்தப்பட்டவர்கள் ஊரை விட்டே வெளியே வரக்கூடாது என்றாங்க. இது ஒரு கொடுமை என்னன்னா, அம்பேத்கர் போன்ற ஒரு பேரறிஞர் இந்திய அரசமைப்பு சட்டத்தை எழுதியவர், வரைந்தவர், டிராஃப்டிங் கமிட்டி சேர்மனாக. அவருடைய கருத்து எல்லாம் அதில் இல்லை. ஆனால் அவருக்கு யாரும் இவரை தவிர எழுதுறதுக்கு ஒரு தகுதியானவர் கிடைக்காதனால வேண்டுதலாக எழுதி கொடுத்தார். ஆனால் பின்னால் சொன்னார், என்ன கடத்திட்டாங்கன்னு, ஹேக் மீ அப்படின்னு. இந்த அரசியல் சட்டம் உதவாது என்று அம்பேத்கர் குறிப்பிட்டார். அப்பேற்பட்ட அம்பேத்கர் இந்து கோடு என்ற பில்லை அறிமுகப்படுத்தினார். அதில் என்ன இருந்தது? இந்து கோடு பெண்களுக்கு சொத்துரிமையை கொடுக்கணும்னு சொன்னார். அது தவறா? சக்சஷன் ஆக்டை மாற்றணும்னாரு. ஆண்களுக்கு இந்து தர்மத்தில் என்ன இருக்கு? ஆண்களுக்கு மட்டும்தான் சொத்துரிமை, பெண்ணை ஒரு பொருளாக மதிக்கிறதே இல்லை. அதுக்கப்புறம் அப்போ என்ன சொன்னாங்க? ஒரு 49 அரசமைப்பு சட்டத்தில் விவாதம் நடந்த பிறகு அம்பேத்கர் இந்த கருத்தை முன்மொழிந்த போது டெல்லியில் ஆர்எஸ்எஸ், பூரி சங்கராச்சாரியார் போன்றவங்கெல்லாம் கூடி அம்பேத்கர் படத்தை எரித்தார்கள். என்ன சொன்னாங்க? சூத்திரனுக்கு கீழே இருக்கிற ஒரு பஞ்சமன் இந்து சட்டத்தை பற்றி பேசக்கூடாது, எழுதக்கூடாது. அவருக்கு பஞ்சமனுக்கு இந்து சட்டத்தை பற்றி எழுதுவதற்கு தகுதி இல்லைன்னு சொன்னாங்க. என்ன கொடுமை! 2 டாக்டரேட் பட்டம் பெற்றவர் அம்பேத்கர், பொருளாதாரத்தில், சட்டத்தில் பட்டம் பெற்றவர், எல்லாம் வெளிநாட்டில், அமெரிக்காவில், இங்கிலாந்தில். அவரே நீங்கள் ஏற்றுக்கலைன்னா ஊரில் சும்மா இருக்கிற குப்பனி சுப்பனை ஏற்றுவீங்களா? அதனால்தான் சோஷியலி அண்ட் எஜுகேஷ்னலி பேக்வர்ட் கிளாஸ்க்கு கொடுத்தாங்க. இப்போது நாடாளுமன்றத்தில் மக்களவையில் வந்து தம்பிதுரை பேசும்போது குறிப்பிட்டார், ஒரு முக்கியமான வார்த்தையை அவர் குறிப்பிடுறாரு. ஏன் சமூக நீதி அடிப்படையில் இங்கே சமூக நீதியை தமிழ்நாடு ஃபாலோ பண்ணுது, அதே மாதிரி இடஒதுக்கீடை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குது, சமூக நீதி அடிப்படையில் பார்க்குது அப்படின்னு சொல்லும்போது 69% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் இருக்குது, அதனால அது ஒரு முன்னேறிய மாநிலமாக இருக்குது, வேணா இந்தியா முழுமைக்கும் அதை பயன்படுத்துங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் குறிப்பிட்டிருக்காரு. இப்போ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நம்ம இந்திய அளவில் 50% இடஒதுக்கீடு இருக்கு, தமிழ்நாட்டில் மட்டும்தான் 69% இடஒதுக்கீடு அப்படிங்கிற விஷயம் இருக்கு. இதை இந்தியா முழுமைக்கும் விரிவுபடுத்துறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியமா இருக்கும்? இந்த ஒரு இடஒதுக்கீடை பற்றி புரிந்தவர்கள் மிக மிக குறைவு. ஏனால் இந்தியா பல தேசிய இனங்களை கொண்ட ஒரு நாடு. இப்போ உதாரணம் எடுத்துங்க, 7 வடகிழக்கு மாநிலங்களில் இந்த 10 விழுக்காடு கொடுத்தானா கொடுக்கலன்னா பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா அங்கெல்லாம் ட்ரைப்ஸ். அந்த ஸ்டேட்டில் ட்ரைபல் பாப்புலேஷன் தான் 100%. மற்ற பாப்புலேஷன்னா எடுத்துக்கிட்டால் ஒரு 2 விழுக்காடு கூட இருக்காது. அந்த ஸ்டேட்டுக்கு இந்த 50% இடஒதுக்கீடோ 60% இடஒதுக்கீடோ ஒத்துக்காது. இங்கே தமிழ்நாட்டில் பேக்வர்ட் கிளாஸ், தலித்ஸு, பழங்குடியில் எடுத்துக்கிட்டால் ஒரே விழுக்காடு தான். கிழக்கு மாநிலங்களில் 90 விழுக்காடு. ஒவ்வொரு மாநிலங்களுக்கு ஏற்ப ஒவ்வொரு சமூக அமைப்புகள் இருக்கின்றன. அது திடீர்னு உருவாகலை. இந்தியா என்பதே உருவாக்கப்பட்டது. வெள்ளைக்காரன் துப்பாக்கி முனையில் உருவாக்கினா பட்டேல் துப்பாக்கி முனையில் கட்டுப்படுத்தினார், அவ்வளோதான். 2 பேரும் துப்பாக்கி ஏற்றி தான் இந்தியாவை கொண்டு வந்தாங்க. ஆகவே இந்த இடஒதுக்கீடில் மாநிலங்கள் தங்களுடைய உரிமையை வெட்டி கொடுக்காமல் இருப்பதற்காக தான் இந்த 69 விழுக்காடு கூட சாதாரணமாக வரல. 50 அடிப்படையில் வழக்கு மன்ற சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. 50 தான் கொடுத்தாங்க. மீதி 19%க்கு மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரியில் 19%க்கு ஒவ்வொரு ஆண்டும் சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு அந்த 19% கொடுத்தாங்க. 50 தான் இருந்தது. இந்த அரசமைப்பு சட்டத்தில் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் விடுதலை ஆசிரியர் வீரமணி என்ன சொன்னார், இதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. இந்திய அரசமைப்பு சட்டத்தில் 33வது விதிகளில் இருக்குது. அதில் வந்து மாநிலங்கள் தங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப, தங்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப, அங்குள்ள கல நிலைமைகளுக்கு ஏற்ப இதை மாற்றலான்னு சொல்லி இங்கே இருக்கிற 69 கொண்டு வந்து அதை சட்டம் திருத்தி அந்த சட்டமன்றத்தில் ஏற்பட்ட தீர்மானத்தை மத்திய சட்ட அமைச்சரத்துக்கு அனுப்பிச்சு குடியரசு தலைவர் ஒப்புதல் பெற்று இந்திய அரசமைப்பு சட்டத்தின் 9வது அட்டவணையில் வச்சுட்டாங்க.
அதனால தான் 69 சேலஞ்ச் பண்ண முடியல. இது ஒரு முன்னுதாரணம். ஏனென்றால் அதனால தான் இது தப்புங்கிற. இங்கேயும் 31 விழுக்காடு இருக்குது. 31 விழுக்காட்டில் பிராமின்ஸ் வரதான் செய்கிறாங்க, மற்ற சமுதாயத்தில் வர செய்கிறாங்க. அவங்களுக்கு எங்கே தடை இருக்குது? எங்கேயுமே தடை இல்லை. அங்கே 50% வரலாமே. நீங்கள் வேணும்னா பொருளாதாரத்துக்கு நீங்கள் ஸ்காலர்ஷிப் கொடுங்க, பள்ளிகளுக்கு படிக்கிறதுக்கு ஃபெலோஷிப் கொடுங்க படிக்கிறதுக்கு. அது வேறு, இது வேறு, அது வேறு. தமிழ்நாட்டில் எப்படி இன்றைக்கி அண்மையில் வந்த புள்ளி விவரத்தை எடுத்துக்கிட்டால் 1 விழுக்காடு பழங்குடியினர் இருந்தாலும் 98 விழுக்காடு ஆரம்ப பள்ளியில் இருக்காங்க. தலித்து 98 விழுக்காடு இருக்காங்க. ஹையர் எஜுகேஷனில் இந்தியாவிலே தமிழ்நாடு மகாராஷ்டிராவுக்கு முன்னிலையில் நிற்குது. அதிக டிகிரி, அதிகமான டாக்டரேட்ஸ் உருவான மாநிலம் தமிழ்நாடு நம்பர் 1ல் இருக்குது இந்தியாவில். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு பொருளாதார வளர்ச்சியை சில குறியீடுகள் வழியாக ஆய்வு செய்கிறாங்க. உலக அளவில் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் என்று சொல்லுறாங்க, மனித மேம்பாட்டு அறிக்கை. அந்த மனித மேம்பாட்டு அறிக்கையில் கல்வி இருக்குது, பெண்கள் உரிமை இருக்குது, சுகாதார வசதி இருக்குது, குழந்தைகளுடைய இறப்பு சதவீதம் குறையுது, அம்மா கருவுற்ற தாய்களுடைய இறப்பு சதவீதம், இதெல்லாம் கணக்கிட்டு அதுதான் உண்மையானதுன்னு கேட்குறாங்க. அப்படி பார்க்க போனால் தமிழ்நாடு இந்த பல புள்ளி விவரங்களில் தொடர்ந்து 30 வருஷமாக 3வது இடத்துல இருக்குது. இப்போ கல்வியில் 1வது இருக்குது ஹையர் எஜுகேஷனில். ஹியூமன் டெவலப்மெண்ட்டில் இந்திய மாநிலங்களில் தமிழ்நாடு, பஞ்சாப், கேரளா தான் 1, 2, 3ல் இருக்குது. உங்களை யார் கைப்பிடிச்சது? இல்லையா? நீங்கள் வளர்ந்துட்டு போங்க. வளரலை. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? 2018 வந்த புள்ளி விவரம் லேட்டஸ்ட் நான் சொல்கிறேன். 188 நாடுகளில் இந்த மனித மேம்பாட்டு குறியீடுகள் அடிப்படையில் பார்த்தால் இந்தியா 130வது இடத்துல இருக்குது. நியரஸ்ட் டு சகாரா ஆப்பிரிக்கன் கண்ட்ரிக்கு பக்கத்தில் நிற்குது. ஏன்? உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், ஒரிசா போன்ற மாநிலங்களில் 2011 வந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில் 51 விழுக்காடு குழந்தைகள் போதிய மூளை வளர்ச்சி, போதிய உடல் வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறார்கள். ஸ்டண்டட் சில்ட்ரன் சொல்லுவாங்க, அப்படி இருக்காங்கன்னு புள்ளி விவரம் சொல்லுது. அதை பார்த்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லிச்சு, ஐயோ என்ன குறுகிய கண்கள், ஒட்டிய வயிர்கள், வீங்கிய கைகள், இது ஆப்பிரிக்காவில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்தியாவில் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதை மன்மோகன் சிங் நாடாளுமன்றத்தில் அப்போ பிரதமராக இருக்கப்போ ஒருத்தர் இது மாதிரி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்குன்னா உண்மையிலே வருந்துகிறேன். நீங்கள் உங்களை யார் கையை தடுத்தது? அவங்களுக்கு கல்வி கொடுக்க வேணான்னு யார் தடுத்தது? கல்வியை இன்னும் சொல்ல போனால் இந்தியாவுடைய ஒட்டுமொத்த வரி வருவாயை 6 மாநிலங்கள் தான் தருது. அதில் தமிழ்நாடு ஒரு மாநிலம். தமிழ்நாட்டு வரி வருமானத்தை எடுத்துன்னு போய் உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் கொடுக்குறீங்க. அதை ஒழுங்காக செலவு பண்ணிங்களா? இல்லை. இங்கே நீங்கள் வளர்ந்துட்டீங்கன்னு சொல்லிவிட்டு காலை வெட்டுற மாதிரி ஒவ்வொருத்தரையும் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வரி குறைவே கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டிலிருந்து எடுத்து செல்லுகிற வரி வருவாயில் எடுத்துக்கொண்டால் மொத்தம் அந்த டோட்டல் அலோகேஷனில் டேக்ஸ் ரெவன்யூவில் 2% கூட தமிழ்நாட்டுக்கு கொடுக்கறதில்ல. 2%. இது சாதாரணமாக ஒரு நம்ம சொல்கிறோம், ஒரு பல்வேறு மாநிலங்கள் இணைந்த ஒரு கூட்டு அரசு தான் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது இது அங்கேருந்து பார்க்கும்போது இது சரியான ஒரு கண்ணோட்டமாக தானே இருக்கும். சரியாக தான் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதுக்கு எத்தனை நாள் சரியாக இருக்காது? சுதந்திரம் அடைஞ்சு 70 ஆண்டுகளாயும் நீங்கள் பார்த்து எங்கள் மாநிலத்தை எடுத்துன்னு போய் உங்கள் மாநிலத்துக்கு கொடுப்பீங்களா? அது மாதிரி காஷ்மீர் பிரச்சனை மாதிரி வராதா? இன்றைக்கி அஸ்ஸாமில் என்ன சொல்லியிருக்கீங்க? நேஷ்னல் ரெஜிஸ்டர்னு ஒன்று உருவாக்கியிருக்கீங்க. அதில் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் மற்ற நாடுகளிலிருந்து வந்து இந்துக்களுக்கு மட்டும் அந்த ரிஜிஸ்டரில் இடம் கொடுங்குறீங்கிறீங்க. நான் கேட்குறேன், ஈழத்துலேருந்து எத்தனை பேர் இருக்காங்க? அவங்களுக்கு நேஷ்னல் ரெஜிஸ்டரில் இடம் கொடுங்களேன். ஏன் கொடுக்கல? இதுவரையிலும் கொடுக்கல ஈழத்தமிழர்களுக்கு. நீங்கள் வந்து ஒரு கூட்டாட்சி என்றால் எல்லா மாநிலங்களுக்கும் பொதுவான விதி இருக்கணும். தேசியம் என்பது பொதுவானது. மாநிலங்கிறது அந்தந்த மொழி சார்ந்த, அந்த பொருளாதார அமைப்பு சார்ந்த, சமூக சார்ந்த அமைப்பு தான் மாநிலங்கள். இதை இரண்டையும் ஒற்றுமைப்படுத்தி எடுத்துகிட்டு போகிறது தான் தேசிய தலைமைக்கு ஒரு வலிமை சேர்க்கும். காஷ்மீரில் இருக்கிற பிரச்சனையை அஸ்ஸாமில் உருவாக்குறீங்க,
வடகிழக்கு மாநிலங்கள் இன்னைய வரலும் இந்தியா கூட இருக்காங்களா? நாகாலாந்தில் தனி நாடு கேட்டு இராணுவத்தை வச்சு தாக்கிக்கிட்டே இருக்காங்களா? நாகாலாந்துங்கிறத அவங்க கூட நீங்கள் என்ன செஞ்சார்? மோடி நாகாலாந்து கூட ஒப்பந்தம் பண்ணார். என்ன சொன்னார்? உங்களுக்கு எல்லாவித அதிகாரங்களும் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லினார். அது எப்படி ஒரு இந்தியாவில் ஒரு மாநிலத்துக்கு மட்டும் அரசமைப்பு சட்டத்தை திருத்தி கொடுக்க முடியுமா? மோடிக்கு எதுவுமே தெரியாது. நான் வருத்தத்தோடு சொல்கிறேன். இந்தியா இதுவரை சந்தித்த பிரதமர்களில் ஒன்றுமே தெரியாத ஒரு பிரதமர் வந்து உட்காந்துருக்கார். அவர் ஆர்எஸ்எஸ் போட்ட கோட்டில் போயிட்டே இருக்கார். ஒரு பிரதமர் என்பவர் நடுநிலையானவர். வாஜ்பாய் எடுத்துக்கொள்ளுங்க. வாஜ்பாய் கோயலிஷன் மினிஸ்ட்ரியை தான் ரன் பண்ணார். ஆனால் ஈழத்தமிழர் விஷயத்தில் ஒரு நடுநிலையோடு இருந்தார். எனக்கு தெரியும். இப்போ ஈழத்தமிழர் விஷயத்தில் இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி காலத்துக்கு பிறகு என்ன நடவடிக்கை எடுக்குதோ அதே தான் இப்பயும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க வேறுபட்ட கருத்து இருக்கா? மீனவர்கள் இதுவரையிலும் நான் எதுக்கு சொல்லேன்னா, ஒரு தேசிய கண்ணோட்டம் என்பது எல்லா தேசிய இனங்களையும் அனைத்து அரவணைத்து செல்லுகிறோம். நம்ம அதை அரவணைத்து தான் இருக்கிறோம். அதனால தான் இவ்வளோ இழப்பு தொகையை நம்ம எழுந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பிஜேபி இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு இன்னும் எலெக்ஷன் வர்றதுக்கு ஒரு 4 மாதம்தான் இருக்குது, 100 நாட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் இந்த மசோதாவை கொண்டு வர்றதுக்கான தேவை என்ன? அரசியல் தெரியும் நல்லா. மோடி என்ன சொன்னார்? என்னுடைய கருத்து யூடியூப்பில் இருக்குது. உடனே சொன்னேன், இந்த திட்டம் வெற்றி பெறாது என்பது. ஏனென்றால் இந்தியாவில் பரவலாக 120 கோடி மக்கள் இருக்காங்க. அதில் ஒரு 60 கோடி மக்கள் உழைப்பு சின்ன சின்ன வேலை செய்து சாப்பிட்றாங்க. தொழிலாளர்களாக, கூலி தொழிலாளர்களாக இருக்காங்க. 10% மக்கள் தான் ஆர்கனைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்காங்க. இந்த திடீர்னு எல்லாத்தோட பணத்தை பிடுங்கணும்னா ஆர்கனைஸ்டு துறையில் இருந்தவனும் சரி, அன்ஆர்கனைஸ்டு துறையில் இருந்தவனும் அப்படியே நலிந்து போயிட்டான். இன்னைய வரலும் டிமானிட்டைசேஷனால் பொருளாதாரம் வீழ்ந்தது எழுந்துக்கவே இல்லை. உதாரணம் திருப்பூரை போய் பாருங்கள். திருப்பூரை சுற்றி இருக்கிற எல்லா தொழில் அமைப்புகளும் கீழே விழுந்துருச்சு. இன்றைக்கி அவசரமாக சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு ஜிஎஸ்டியில் வரி நீக்கம் செய்கிறாங்க. ஒரு வரினா ஒரு வருஷமாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் செய்யணும். இதுவரையில் 33 முறை கூறியிருக்காங்க. இது என்ன? இது எந்த நாட்டிலையும் நடக்காத ஒரு செயல். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு அறிவார்ந்த இந்தியாவுடைய பல தேசிய இனங்களை அணைத்து செல்கிற மனமும் பக்குவமும் இருந்தால் தான் இந்திய அரசியல் வந்து செம்மைப்படும். இந்த சட்டம் கூட எப்படி கொண்டு வரீங்க? ஒரு மக்களை ஏமாற்று நோக்கோடு கொண்டு வரீங்க. ஏனென்றால் இதே சட்ட வடிவு 2016 2 வருஷத்துக்கு முன்னாடி குஜராத் அசம்பிளி எலெக்ஷனுக்கு முன்னாடி குஜராத்தில் இருக்கிற மாநில அரசு இதே 10 விழுக்காடு போட்டுது அவசர சட்டம். உடனே ஹைகோர்ட்டுக்கு போனாங்க. ஹைகோர்ட் என்ன சொன்னிச்சு? இந்த சட்டம் செல்லுபடியாகாது. ஏனென்றால் அரசியல் சட்டத்தில் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கவே முடியாது. இதை வந்து ஏற்கனவே உச்ச நீதிமன்ற நீதிபதி 9 நீதிபதிகள் கொண்ட இந்திரா சகானி வழக்கில் அடித்து சொல்லிவிட்டார்கள் நரசிம்மர் காலத்திலேயே, நரசிம்மராவ் இருக்கிற காலத்தில். இப்போ இதை நீங்கள் கொண்டு வர்றது தப்புன்னு சொன்னாங்க. ஆனால் ஹைகோர்ட்டு சொல்லி மீறி குஜராத் கவர்மெண்ட்டு அப்பீலில் இருக்குது. அதுவும் திருப்பி 5 உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு அமர்வில் இந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. இப்படி ஒரு மத்திய அரசுக்கு, அதுவும் குஜராத்திலேருந்து 2 இரட்டையர்கள் இருக்காங்க. மரியாதைக்குரிய மோடியும் மரியாதைக்குரிய ஷாவும். நான் அரசியல் இரட்டையர்கள்னு சொல்கிறது. அந்த அரசியல் இரட்டையர்கள் தான் இப்போ இருக்காங்க ஆளுங்கட்சியில், எல்லா முடிவும் எடுக்கிறாங்க. அந்த இரட்டையர்களுக்கு இது தெரியாதா? அந்த இரட்டையர்கள் தானே குஜராத்தில் 10% கூட சொல்லி அவங்க அரசாங்ககிட்ட சொல்லி அதை ஹைகோர்ட் அடித்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் அரசமைப்பு சட்ட அமர்வின் மூலம் நிலுவையில் இருக்கப்போ இது கொண்டீங்கன்னா நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டை மதிக்கிறீங்களா, அவமதிக்கிறீங்களா? இப்போது மத்திய அரசு இதை முழுக்க அரசியல் கண்ணோட்டத்தோடு பார்க்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்க. ஆனால் மக்கள் இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 2 வேறு மாதிரியான கருத்துகள் இருக்குது. ஒன்று,
நம்ம சொல்லக்கூடிய இந்த உயர் வகுப்பினரை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறவங்க இதுவரைக்கும் இடஒதுக்கீடை பற்றி வந்து ரொம்ப மோசமான ஒரு மனநிலையில தான் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் மார்க் வாங்கினா கூட எங்களால் வந்து இந்த கல்வி நிறுவனத்துக்கு போக முடியல, எங்களுக்கு இந்த வேலை கிடைக்கல அப்படிங்கிற விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க எங்கள்லேயும் ஏழைகள் இருக்காங்களே, அப்போ எங்களுக்கு இது கொடுக்கறது நியாயம் தானேன்னு அப்படியே ஒரு மாற்று கருத்தை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இடைநிலை சாதியா இருக்கக்கூடியவங்க கூட அதை முழுமையா நம்புறாங்க. ஆமா, அவங்களும் ஏழை இருக்காங்க, எங்க வீட்டு பக்கத்துல கூட ரொம்ப ஏழையா இருக்கிறவங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு அக்செப்டன்ஸ் அவங்களுக்கும் வருது. அப்போ இது ஏன் இந்த மாதிரியான மனநிலை இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? மனநிலையெல்லாம் புள்ளி உரத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட மனநிலை அல்ல. ஓகே, இது வந்து வேல்யூ ஜட்ஜ்மெண்ட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நாங்கள் பார்த்தேன், ஒருத்தன் ரொம்ப கீழே விழுந்துக்கிட்டு போகிறான், பாவம், அவனுக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னு. அவன் சாப்பாடு இல்லாததுக்கு காரணம் வாங்குகிற கூலியெல்லாம் குடித்து வீணாக்குறானாங்கிறத ஒரு கேள்வி இருக்குது. இங்கே அதுக்காக தான் நம்ம அடிப்படையில் ஒரு பொருளாதார புள்ளி விவரத்தை எடுத்துக்கிறோம். உதாரணமாக இந்தியாவில் பொருளாதார அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பொருளாதாரம் என்பது 3 துறையால் தான் இந்தியா பொருளாதார வளர்ச்சி, ஜிடிபி, நாட்டுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி காணுது. இப்போ 7.8% இந்த ஆண்டு காட்டுறாங்க. அதில் எதில் வருது? வேளாண் தொழில், அது பிரைமரி செக்டார், முதன்மை தொழிலுங்கிறாங்க. அதுதான் உணவு அளிக்கிற தொழில். 2வது தொழில் இண்டஸ்ட்ரியல், 3வது பணி டெரிசரி செக்டாருங்கிறாங்க. இந்த 3வது பணித்தொழில் தான் இன்றைக்கி 60% மேலே தேசிய வருமானம் தருதுங்கிறாங்க. விவசாயத்தில் எத்தனை முற்பட்ட சாதியினை வந்து உழைக்கிறாங்க கேளுங்க. நான் அவங்களுக்கும் கொடுங்க, நான் கேட்குறேன். இதே இளைஞர்களை பார்த்து திருப்பி கேட்குறேன், நீங்களும் வாங்க, அங்கேயும் வேளாண்மை செய்யுங்க. கஷ்டப்படுறது அவங்க. நீங்கள் பனித்தொழிலில் உட்காந்துக்கிட்டு குளிர் ஊட்டி மத்தியில் உட்காந்துக்கிட்டு வாங்க. எங்கே வந்து உங்களுடைய பிரச்சனை வருது என்றால் சேவைத்துறையில் தான், ஒயிட் காலர் ஜாபில் தான் ரிசர்வேஷன் இருக்குது. தொழில் கூடங்களில் இல்லை. அங்கே உடல் உழைப்பை நம்புகிறவன் தான் உழைக்கிறான். இந்த 3% அங்கே 90% இருக்காங்க. இந்த 90% இந்த மீதி 2 துறையில் 90% இருக்காங்க. என்ன நியாயம்? சமூக நீதிங்கிறது. சமூக நீதி என்பது பொருளாதாரம் சார்ந்தது தான். ஆனால் பொருளாதாரத்திலும் சமூகத்திலும் ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்கிறது புள்ளிவிவரம் சொல்லுது. இன்றைக்கி காவா அடைச்சிக்கிட்டா அந்த காவாவை சுத்தம் பண்ணது யார்? இந்த ஸ்வச் பாரத்னு சொன்னார் மோடி. ஸ்வச் பாரத் தெருவில் கூட்டத்தில் ஸ்வச் பாரத் அந்த சாக்கடையில் இறங்கி இன்னும் மனித கழிவுகளை அள்ளுகிற ஈழ்நிலை இருக்கிறதே, அதை நீக்கினீங்களா? நீங்கள் இடம் கேட்குறீங்களே வேலைக்கு, இந்த இடம் இந்த வேலை யார் செய்கிறது? இது நியாயமா? இந்த சமூகத்தையும் மேலே வந்தாங்கன்னா அவங்கள தலைமையில் அடிக்கிறது பார்க்குறீங்களே, இதுதான் சமூக நீதியா? விவசாயத்தில் இன்றைக்கி யார் பேக்வர்ட் கிளாஸ்? நீங்கள் புள்ளி விவரத்தை எடுத்து பாருங்கள். துணி விளக்குறவங்க, முடிவு திருத்துறவங்க, நிலக்கூலிகள், ஒன்றுமே இல்லாத வண்டி இருக்கிறவன், இவன் தான் இந்த கீழ் ஜாதிங்கிற அமைப்பில் இருக்கான். அதான் நான் சொன்னேன், இந்த வர்ணாசிரம தர்ம கட்டமைப்பு உடைந்தால் வேணாம், ரிசர்வேஷனே வேணாம். இப்போ பொருளாதார ரீதியிலான இடஒதுக்கீடு அப்படிங்கிற இந்த 10% இடஒதுக்கீடு அப்படின்ற இப்போ வந்திருக்கிற இந்த தீர்மானத்திலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், 8 லட்ச ரூபா ஆண்டு வருமானம் இருக்கிறதும், அதே மாதிரி 5 ஏக்கர் நிலம் வைத்திருக்கிறவங்களையும் அந்த கேட்டகரியில் வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். நம்ம பொதுவாகவே பார்க்கும்போது 8 லட்ச ரூபாய் அப்படிங்கிறது ஒரு 60+ சம்பளம் வாங்குறவங்களை நம்ம அப்பர் மிடில் கிளாஸாக தான் பார்க்குறோம். இதை எப்படி வருமானத்தை ரொம்ப குறைவு அப்படின்னு என்ன அடிப்படையில் இதை சொல்கிறாங்க? உங்களுக்கு அடிப்படையே தெரியல. இன்னும் சொல்லப்போனால் அந்த 5 ஏக்கருங்கிறது ஒரு இந்தியா போகிற எப்படி இந்த சாதி அமைப்பை இந்தியா போகிற சமப்படுத்த முடியாதோ அதே மாதிரி நிலைமையும் சமப்படுத்த முடியாது. 5 ஏக்கர் ராஜஸ்தானில் 50 ஏக்கர் இருந்தாலும் 5 ஏக்கர் தஞ்சாவூரில் நிலவளம் பொருந்திய இடத்துல இருக்கிறதும், உத்தரப்பிரதேச கங்கைக்கு பக்கத்தில் இருக்க 5 ஏக்கர் நிலக்காரனும் சமப்படுத்த முடியாது. ஏன்னா எங்கெங்கே நீர்வளம் இருக்கோ அங்கே நீர்வளம் ஒட்டியே இருக்க 1 ஏக்கர் நிலம் வச்சுருக்கவங்க கூட பெரிய பணக்காரன். ஆமாம், இந்த 5 ஏக்கர் எங்கே?
தமிழ்நாட்டில் கூட நில உச்சவரம்பு சட்டம் வந்தப்போ என்ன சொன்னாங்கன்னா, செழுமையை கணக்கிட்டு அதை 15 ஸ்டாண்டர்ட் ஏக்கர்னு கொண்டு வந்தாங்க. 15 ஸ்டாண்டர்ட் ஏக்கர் உள்ளவங்களுக்கு இதான் நில உச்சவரம்பு கொண்டு வந்தாங்க. ஆனால் வட ஆற்காடு 45 ஏக்கர் கூட வச்சுருக்கலாம். ஏன்னா அந்த ஸ்டாண்டர்ட் ஏக்கரில் வராது, சம அளவுக்கு இருக்காது. அதனால் 45 ஏக்கர் வச்சுக்கலாம். அதனால் ஒரு மாநிலத்துக்குள்ளேயே மாவட்டத்துக்கு மாவட்டம் நில செழுமையின் அடிப்படையில் வேறுபாடு இருக்கிற பொழுது 5 ஏக்கர் நிலம் என்பது அது அகில இந்திய அளவுக்கு பொருத்தி பார்ப்பது என்பது, நான் கடுமையாக சொன்னால் கூட நான் பொருளாதாரம் படித்தவன் என்பதால் இதை விட ஒரு முட்டாள்தனமான முடிவு இருக்க முடியாது. இந்த 8 லட்சம் ரூபாய்ங்கிறத பற்றி சொல்கிறாங்க. இந்தியாவில் வறுமைக்கு கோட்டுக்கு கீழே இருக்கவங்களை பற்றி பல புள்ளி விவரங்கள் வந்தது. இப்போ அண்மையில் ரங்கராஜன் கமிட்டின்னு பிரதமர் நேரு இவர் மன்மோகன் சிங்குக்கு அட்வைஸராக இருந்தார். பிஜேபி பேரில் கவர்னராக இருந்தார். அவங்களுக்கு 2 கட்சிக்கும் வேண்டியவர் தான் அவர் என்ன சொல்கிறாரு, ஆண்டுக்கு 1,50,000 வருமானம் இருந்தால் அதுக்கு மேலே உள்ளவங்கெல்லாம் வறுமைக்கு பிடியிலேருந்து வெளியே நிற்கிறாங்கன்னு. 1,50,000க்கு கீழே இருக்கவங்கெல்லாம் வறுமைக்கு கீழே இருக்காங்களாம். 1,50,000 இங்கே, 8 லட்சம் இங்கே. யோசிச்சு பாருங்கள். இது ஏழைக்கு உண்மையில் இல்லை. நீங்கள் இந்த 8 லட்சமும் 5 ஏக்கர் போட்டிங்கன்னா இதோடைய பலனாளிகள் பூரா நடுத்தர வர்க்கத்துக்கு மேலே இருக்கவங்க. நான் கூட இருக்கேன், எனக்கு 5 ஏக்கர் நிலம் இருக்கா? இல்லை, நடுத்தர அப்பர் மிடில் கிளாஸ். இதெல்லாம் யார் கணக்கிட்டாங்கன்னு தெரியல. ஏனால் இது அவசர கோலத்தில் அள்ளி திரித்த ஒரு முடிவு. சரி, ஒரு மத்திய அரசாங்கம் ஒரு திட்டத்தை அல்லது ஒரு தீர்மானத்தை நாடு முழுமைக்குமா இந்த மாதிரி அறிவிக்கும் போது அதில் என்னென்ன விஷயங்களை அவங்க பார்த்தாங்க, என்னென்ன விஷயங்கள் உள்ளடக்குனது, இதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் பற்றி ஒரு சாதாரண குடிமகன் தெரிஞ்சுக்க முடியாதா? தெரிஞ்சுக்கணுன்னா அதனால தான் இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய 16வது பிரிவில் என்ன சொல்லுதுன்னா, வல்லுநர் குழு அமைக்க சொல்கிறாங்க. நேரு காலத்தில் காக்கா காலேக்கர் கமிஷனும் ஒன்று உருவாக்கினார். ஆனால் அதை நேரு நடைமுறைப்படுத்தலை. ஆனால் அப்பயே அவங்க என்ன சொன்னார், காக்கா காலேக்கர் ஒரு காந்தியவாதி, பெரிய சுதந்திர போராட்ட வீரர். அவர் என்ன சொன்னார், 1955லேருந்தாவது ஒரு 50% இடஒதுக்கீடு எல்லாருக்கும் இந்த பேக்வேர்டு எஸ்சிக்கு கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு ரத்து பண்ணுங்கன்னு சொன்னார். அதுக்கு அந்த புள்ளி விவரங்கள் அளித்தார். அந்த 50 இடஒதுக்கீடு எப்படி சொன்னார்? புள்ளி விவரங்கள் அடிப்படையில், ஆய்வுகள் அடிப்படையில், பல வல்லுநர்கள் அடிப்படையில். மண்டல் கமிஷன் எப்படி சொன்னேன், பல வல்லுநர்களை, சமூகவியலாளர்களை, பொருளாதார அறிஞர்களை, நிதி வல்லுநர்களை, அரசாங்கத்தில் இருக்கிற மக்கள் தொகை புள்ளி விவரங்களை எல்லாத்தையும் ஆய்ந்து தான் 27 குறைந்தபட்சம் தான் சொன்னாங்க. இதையே தான் கனிமொழியும் மாநிலங்களவையில் வலியுறுத்துறாங்க இல்லையா? ஆய்வுக்குழுவுக்கு இதையே கொண்டு போகணும். இல்லை, ஆய்வுனா நான் சொல்றது ஒரு வல்லுநர் குழுக்கு இதை கொண்டு சென்று வல்லுநர் குழு பரிந்துரையின் அடிப்படையில் திருப்பி நாடாளுமன்றத்தில் சட்டம் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி அதை தெரிவு குழு செலக்ட் கமிட்டி, நேருவே 1951வது அரசமைப்பு சட்டத்தை செலக்ட் கமிட்டியில் கொண்டு வந்தார். நேரு மாதிரி உயர்ந்த அறிஞர் யாரும் கிடையாது. இந்தியாவை பற்றி வரலாற்றை தெரிந்தவர். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதினார். இவர் மோடி சொல்கிறார், நான் எப்போ பார்த்தாலும் டீ கடையில் இருந்தேங்கிறாரு. டீ ஆத்தினங்கிறது ஒரு குவாலிஃபிகேஷன் அல்ல பிரதமருக்கு. இங்கே அது இருக்கா? இல்லை. டிஸ்குவாலிஃபிகேஷன் அல்ல. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், அப்பனால் ஏழை மக்களுடைய உணர்வை அறிந்த ஒரு பிரதமர் என்று தன்னை காட்டிக்கொள்கிறவர் ஏழைங்களுக்கு இடையூறு தானே செஞ்சுருக்காரு. 8 ஏக்கர் ஆளுக்கு 5 லட்சம் கணக்கில் கொடுத்துருக்காரு. இந்த இடஒதுக்கீடில் இருக்கிற மிக மோசமான ஒரு கூறு என்னன்னா, 5 ஏக்கர் நிலம் 8 லட்சம். அப்படி இருந்தால் அவன் இடஒதுக்கீடே தேவையில்லை, அவன் பாட்டுக்கு நம்ம நிம்மதியாக இருக்கலாம். இப்போ கனிமொழி அவர்கள் ஆய்வுக்குழுவுக்கு இதை அனுப்பணும் அப்படின்னு கேட்ட இந்த கோரிக்கையை தம்பிதுரை குறிப்பிடுறாரு. திமுகவிற்கு இடஒதுக்கீடு பற்றி, சமூக நீதி பற்றி ஒரு கொள்கை இல்லை, அதனால தான் இதை ஆய்வுக்குழுக்கு அனுப்ப சொல்றாங்க. எதிர்ப்பு கனிமொழி என்ன செய்தாங்க, முறைப்படி நாடாளுமன்ற விதிகள் படி எந்த சட்ட வரையறை முன்னுக்கு வந்தாலும், அதுவும் அரசமைப்பு சட்டம் திருத்தம் என்பது ஒரு சாதாரண நாடாளுமன்ற சட்டத்தோடு ஒப்பிட முடியாது. அதை அதுவும் இடஒதுக்கீடை பற்றி ஏற்கனவே ஆய்வு செய்து தான் கொண்டு வந்திருக்காங்க செலக்ட் கமிட்டிக்கு. நேருவே நான் சொன்னேன் செலக்ட், அதை கேட்குறாங்க. இது அதிமுக
வந்து திமுகவை குறை காணுவதற்காக அவர் சொல்கிறாங்க. அப்படி இருக்கவங்க இவங்க என்ன சொல்கிறாங்க, பல பில்லை எதுக்கு வெளிநடப்பு செய்கிறாங்க, உள்ளிருந்து இவங்க ஏற்று தானே ஓட்டு போடணும். இப்போ அதை செய்யாததுக்கான காரணமாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? அரசியல். இவ்வளவு தூரம் வந்து எதிர்த்து பேசியிருக்காரு, ஆனால் ஓட்டளிக்காம வெளிநடப்பு செஞ்சதை எப்படி என்னவா நம்ம எடுத்துக்கணும்? இங்கே வந்து எடப்பாடி சொல்கிறாரு, பேசுறதெல்லாம் பதிவு பண்ணிவிடு. இதே மாதிரி தான் இந்த முத்தலாக்கு அந்த சட்டத்தில் அந்த தம்பித்துறை அதிமுகவை சார்ந்தவர் பேசினார். கடுமையான முறையில் சொன்னார். என்ன சொன்னார், இது பெண்களுக்கான எதிரான சட்டம் கூட நான் சொல்லலை, இது இறைவனுக்கு எதிராக சட்டம் அப்படின்னு சொன்னார். வெளியே வந்து வாக்கெடுப்பு வந்தானோ வெளியே வந்துடுறாரு. நீங்கள் எதிர்த்து வாக்களித்து தானே உங்களோட உண்மையான எதிர்ப்பு. நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் வெளிநடப்பு என்பது எப்பயாவது ஒரு நிகழ்வுக்கு ஏற்கலாம். ஓட்டெடுப்பு இடத்தில் எடுக்கும் இடத்தில் வெளியே வருவது என்பது ஆளுங்கட்சிக்கு ஆதரவான நிலையை எடுப்பது தான். இது வெளிப்படையானது. வேண்டுமென்றால் இது தெரியாதவங்க, பாமரமாக இருப்பவங்க, அரசியல் புரியாதவர்கள், அரசியலை அன்றாடம் அதை தொடர்ந்து கவனிக்காதவர்கள் வேண்டுமென்றால் இது மாதிரி சொல்லலாம். ஒரு ஓட்டெடுப்புன்னு வரப்போ ஓட்டெடுப்பில் கலந்து கொண்டு எதிர்ப்பு தெரிவிக்க தான் முறை. அதுதான் நாடாளுமன்ற முறை. அதை கனிமொழி தெளிவாக செய்திருக்காங்க. எதிர்த்து வாக்களிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பேசியிருக்காங்க. இவங்க எதிர்க்கிறாங்க, வெளியே வந்துடுறாங்க. இது எல்லாருக்கும் தெரியுது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு கட்டாயம் இருக்குது. இங்கே மாநில அரசு மோடியுடைய கண் பார்வை தயவில் தான் இருக்குது. கண்ணை மூடினார்னா இந்த அரசை மூடி போயிடும். இப்போ நாடு தழுவிய அளவில் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகளாகட்டும் அல்லது தலித் கட்சிகளாகட்டும் எல்லாருமே இந்த மசோதாவிற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இதை எப்படி நம்ம ஆதரவுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் ஆதரவு அளிக்கிறாங்க? பஸ்வான் ஆதரிக்கிறார். அவர் பிஜேபியோடைய அலையன்ஸு. வர நாடாளுமன்றத்தில் அந்த கூட அலையன்ஸில் இருக்குன்னு நினைக்கிறார். மாயாவதி ஆதரிக்கலை. மாயாவதி முழுமையாக ஆதரிக்கலை. இதில் அதே மாதிரி திருமாவளவன் ஆதரிக்கிறாரா? இல்லை, தமிழகத்திலிருந்து அதுதான் தமிழகத்திலிருந்து ஜோதிமணி எதிர்ப்பு சொல்லியிருக்காங்க. அவங்க காங்கிரஸ் பார்ட்டியில் இருக்காங்க. காங்கிரஸ் மத்தியில் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. திருமாவளவன் ஆதரிக்கலை. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நம்ம சாதிய கட்சிகள்னு சொல்லக்கூடிய பாமக கூட ஆதரிக்கலை, அதிமுக ஆதரிக்கலை, திமுக ஆதரிக்கலை. தமிழகத்திலிருந்து இந்த குரல் ஓங்கி ஒலிக்குது. ஆனால் சிபிஎம் ஆதரிக்கிறாங்க. தமிழகத்திலிருந்து சிபிஐ ஆதரிக்கலை. சிபிஐ ஆதரிக்கலை. சிபிஎம் வந்து நான் எதுக்கு சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்துடைய தாக்கம் பெற்ற அத்தனை கட்சிகளும் இதில் தெளிவாக இருக்காங்க. தெளிவாக இருக்காங்கிறதுனால இன்றைக்கி தமிழ்நாடு தான் உண்மையிலேயே எல்லா சமூகத்தினரும் பங்கு பெறுகிற அரசு வேலைவாய்ப்புகளில், கல்விகளில் பங்கு பெறும் மாநிலமாக இருக்குது. ஒரு அரசு துறையில் நினைந்தீங்கன்னா ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா குறைந்தது 50 பேராவது எல்லா சமூகத்திலும் சேர்ந்தவங்களும் இருப்பாங்க. வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது. ஏன்னால் இது இடஒதுக்கீடு 1921 நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் அங்கேயும் சட்ட சிக்கல்லாம் வந்து 1927 தான் நடைமுறைப்படுத்தப்பட்டது. நீதி கட்சி காலத்தில் 1927 47 வரலும் இருந்தது. 48 ஓமந்தூரார்னு காங்கிரஸ் தலைவர் இருந்தார். நேர்மையான முதலமைச்சர். நேர்மைனா நேர்மை, உச்சபட்ச நேர்மை, நெருப்பு. அவர் 48 வந்து இடஒதுக்கீடை முதல்ல பேக்வர்ட் கிளாஸ் கொடுக்குறாரு. ஆனால் அவர் முற்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர். ஆனால் அவர் தான் 8 விழுக்காடு இடஒதுக்கீடை பிசிக்கு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் காமராஜர் வர்றாரு. அதுக்கப்புறம் அண்ணா வர்றாரு. இந்த காமராஜர் பீரியடில் 25 ஆயிடுச்சு பேக்வர்ட் கிளாஸ் ரிசர்வேஷன். 15% எஸ்சிக்கு இருந்தது. அதுக்கப்புறம் கலைஞர் வந்தா செஞ்சார். தலித்துக்கு 17% கொடுக்குறாரு. 2 இன்க்ரீஸ் பண்ணார். பழங்குடியினர் 1% பாப்புலேஷனுக்கு 1% கொடுக்குறாரு. தலித்துக்கு 17% பாப்புலேஷனுக்கு 17 கொடுக்குறாரு. 17 1 18. மீதி 69 20% எம்பிசிக்கு கொடுக்குறாரு. இவ்வாறாக ஒவ்வொரு நிலையிலும் 18% ஒன்று, அங்கே 20 30 69 எப்படி வருது? இதுதான் ஒரு சிறந்த அடையாளம். அதான் நான் சொன்னேன், இது ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குங்கிறேன், எதிரொலித்திருக்குது. தமிழகத்தில் இது நல்லாவே இருக்கு. இதை நம்ம கேரளாவிலும் இருக்கு, கர்நாடகாவிலும் இருக்கு, ரிசர்வேஷன் இருக்கு, கர்நாடகாவில் இருக்கு. இல்ல, இப்போ இந்த 10% இடஒதுக்கீடு, பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு ஆதரிக்கிறதுக்கான காரணமா நீங்க என்ன பாக்குறீங்க? அதாவது அந்த அகில இந்தியங்கிறது ஒரு
ஒரு மாயையில் இருக்காங்க. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு சமூக அமைப்பு இருக்குது, சாதிய அமைப்பு கட்டமைப்பு இருக்குது. இவங்க நினைக்கிறாங்க தேர்தல் கண்ணோட்டத்தில் இந்த 10 விழுக்காடை வட மாநிலங்களில் ஊபியில் 10% மேலே இருக்காங்க முற்பட்டவர், பீகாரில் 8% இருக்காங்க, மத்திய பிரதேசத்தில் 10% இருக்காங்க. அவங்கள கொண்டு வரத்துக்கு தான் கொண்டு வராங்க. நான் கேட்குற இதே கேள்வியை பெண்களுக்கு உரிமைக்காக தான் இந்த விவாகரத்து சட்டத்தை கொண்டு வந்த இஸ்லாமியர்கள் சொல்கிறாரு. ஏன் சச்சார் கமிட்டி பரிந்துரைப்படி தமிழ்நாட்டில் கொடுத்த மாதிரி இஸ்லாமியர்களுக்கு ஏன் இடஒதுக்கீடு கொடுக்கவில்லை? நான் கேட்குறேன். தமிழ்நாடு தானே கொடுத்துருக்கு இஸ்லாமியருக்கு இடஒதுக்கீடு. நீ அகில இந்திய இதில் அதை கூட பெண்கள் அதில் கூட படிச்சுட்டு வந்துடுவாங்கல்ல. தமிழ்நாட்டில் இஸ்லாமிய பெண்கள் எத்தனை பேர் பல்கலைக்கழகங்களில் பணியாற்றிருக்காங்க, பேராசிரியர்களாக இருந்திருக்காங்க. இன்னும் பள்ளிக்கூடத்துகளை போகிறவங்க எத்தனையோ இஸ்லாமிய பெண்கள் ஆசிரியர்களாக இருக்காங்க. ஆகவே இஸ்லாமியர்கள் தமிழ்நாட்டில் வேலைக்கு செல்கிற மாதிரி இந்தியா பூரா வேலை செய்யணும்ல. அப்போனா என் சச்சார் கமிட்டியை கொடுக்க வேண்டியதானே? அப்போனா நீங்கள் ஒரு மதவாத நோயில் சிக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். மதவாதம் என்பது ஒரு கொடிய நோய் என்றால், இந்தியா ஒரு பன்முகத்தன்மையை கொண்ட நாடு, பல தேசிய இனங்களில் ஒரு பெரும் கூட்டமைப்பு, கான்ஃபெடரல் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. இந்தியா ரியலி ஏ கான்ஃபெடரல் ஸ்டேட், ஃபெடரல் ஸ்டேட்டு கூட இல்லை, கான்ஃபெடரல் ஸ்டேட். இன்றைக்கு அந்த கான்ஃபெடரல் ஸ்டேட்டை குலைச்சி எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டாங்க. இதை கடைசியாக தீ வச்சது இதுதான், இந்த அரசமைப்பு சட்டத்தை. இந்தியாவில் அரசமைப்பு சட்டத்தை எப்படி வேணாலும் திருத்தலாம் என்பதில் ஒரு தவறான முன்னுதாரணமாக எடுத்துக்கிறோம். ஆண்டுக்கு ஒரு தடவை திருத்துறதுங்கிற 124வது அரசமைப்பு சட்டம் திருத்திருக்காங்க. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 124 வருஷம் ஆகுது. இது என்ன ஒரு அநியாயம்! ஆகவே கூட்டாட்சி என்பது என்ன? பன்முகத்தன்மையை அடையாளம் காணும் ஒரு அரசியல் குறியீடு. ஆனால் அது இங்கே முழுமையாக செயல்படவே இல்லை. அதற்கு மாறாக ஒரு எதேச்சதிகார போக்கை இந்தியாவில் உருவாக்க இந்திரா காந்தி எமர்ஜென்சி கொண்டு வந்து ஒரு எதேச்சதிகாரத்தை கொண்டு வந்தாங்கன்னு விமர்சனம் வைத்தா, எமர்ஜென்சி இல்லாமையே ஒரு எதேச்சதிகாரம் முடியும்னு மோடி ஒரு உதாரணம். யாரை கேட்டு செய்தார் இதை? நாடாளுமன்றத்தை கேட்டாரா, அல்லது வல்லுநர்களை கேட்டாரா, அல்லது அவருடைய அரசியல் கட்சியை சேர்ந்த அவங்க பாரதிய ஜனதா கட்சியுடைய செயற்குழு கூட்டத்தில் இதில் ஒப்புதல் பெற்றாரா? சொல்லுங்கள். வராரு போகிறாரு, ஒரு நாள் காலையில் வராரு, டிமானிட்டேஷன் ராத்திரியில் சொல்கிறார், அப்புறம் ஒரு நாள் ராத்திரியில் சிபிஐ டைரக்டர் மாற, எல்லாம் ராத்திரியில் தான் எடுக்கிறாங்க. இந்தியா இரவில் சுதந்திரம் பெற்றதுன்னாங்க, ஆனால் இரவில் தான் முடிவு எடுக்கிறார் மோடி. டிசிஷன் அட் டார்க் நைட்ஸ். இப்போ பொருளாதார ரீதியான 10% இடஒதுக்கீடு அப்படிங்கிற இந்த மசோதா இது வெற்றி பெறுமா பெறாதா? அதற்கான வாய்ப்பு இருக்கா? வெற்றி பெறவே பெறாது. ஓகே. ஏன்னா நடைமுறைப்படுத்துறதுக்கு முன்னாடியே நேற்றே வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் போட்டுட்டாங்க. ஏன்னால் இது அரசமைப்பு சட்ட பெஞ்சில், அதாவது அமர்வில் 2 அமர்வில் இருக்குது. குஜராத் சட்டம் 10% 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் இருக்குது. ஏற்கனவே 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்திரா சகானி கேஸில் இது பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுன்னு 9 நீதிபதிகளில் 8 நீதிபதிகள் சொன்னாங்க. ஒரே நீதிபதி தான் டிசிடென்டாக. 8 நீதிபதிகள் மெஜாரிட்டி ஜட்ஜ்மெண்ட், அதாவது மெஜாரிட்டி அது அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. இப்போ அந்த 5 நீதிபதிகள் இருக்காங்க. எப்படி அவங்க அரசமைப்பு சட்டத்தை நினச்ச மாதிரிலாம் திருத்த முடியாது. நாளைக்கு இந்தியா ஒரு அரசமைப்பு சட்டத்தில் 2 மோடி இனிமேல் பிரதமர் இல்லை 10 ஆண்டுகளுக்கு பிரசிடெண்ட்டாக இருப்பார்னு அரசமைப்பு சட்டத்தை திருத்தலாமே? திருத்த முடியுமா? திருத்தக்கூடாது, திருத்த முடியாது என்பது 1900 இதே பிஜேபி ஜனதாவில் இருக்கப்ப இந்திரா காந்தி சர்வாதிகாரி ஆகிட்டார். அதனால் எமர்ஜென்சி ப்ரொவிஷனை டிக்ளேர் பண்ணக்கூடாது 42வது அரசமைப்பு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதை யோசித்து பார்க்க வேணாமா? ஒரு பிரதமர் நினச்சா எது வேணாலும் செய்யலான்னா, இந்திரா காந்தி செய்து தான் நீங்கள் செய்கிறீங்க, அவங்க வேறு இடத்துல செஞ்சாங்க, நீங்கள் வேறு தொகுதியில் செய்கிறீங்க. ரெண்டுமே ஜனநாயக கூட்டாட்சி மரபுகளுக்கு எதிராகவும் அரசமைப்பு சட்ட மரபுகளுக்கு எதிராகவும், இன்னும் சொல்லப்போனால் அரசமைப்பு சட்ட அடிப்படையில் உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு எதிராகவும் இந்த சட்டம் அமைகிறது என்றால் இது என்ன சொல்லுவது? இது ஜனநாயக நாடா?
என்ற ஒரு கேள்விக்குறியே எழுகிற இந்த சட்ட திருத்தம் மூலம் 10% பொருளாதார ரீதியிலான இடஒதுக்கீடு பற்றி ஒரு நீண்ட வரலாறை எங்களுக்கு சொன்னதுக்காக, இது எப்படி சாத்தியப்படும் அல்லது சாத்தியமாகாது அப்படிங்கிறத விளக்கமாக கூறினதுக்காக உங்களுக்கு மிக்க நன்றி ஐயா. மிக்க நன்றி. வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் அகம்புறம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.